ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஆர்மிலேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது சென்னை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஜோன் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்தா கோயம்புத்தூர் ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், மதுரை, தேனி, தருமபுரி, இவங்க எல்லாருமே நீங்கள் கோயம்புத்தூர் ஜோனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சியில் பார்த்தா திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக் திருச்சி ஜோனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த ஜோனில் வருதோ அந்த ஜோனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 3த்துக்குமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஏஜ் மட்டும் இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஜோன் மட்டும் தான் வேறு, பட் ஜாப் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி கடைசி எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகுது. ரேலிக்கான டேட் மற்றும் மறுபடியும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி கேட்டிருக்காங்க ஆல் ஆர்ம்ஸ்லேருந்து. இந்த பதவிக்கு 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆர்ம் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. வித்து 45% மார்க் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வித் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்எம்விக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. லைசன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் வச்சுருந்தா உங்களுக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணாங்க, தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா அக்னிவீர் டெக்னிக்கல் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிடணும். வித்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்றும் இங்கிலீஷில் 12th ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுதான் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது 6 கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் 12th பாஸ் பண்ணிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரினா இடிஎன் பிடி ஸ்கூல்லாம் இருக்க பாருங்கள், அந்த ஸ்கூலில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஐடிஐக்கான சர்டிஃபிகேட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ முடிச்சிருக்காங்க பாருங்கள், 2 இயர்க்கான ஐடிஐ கோர்சஸ். ஸோ கீழே ஒரு சில ட்ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு இந்த ஐடிஐ ட்ரேட்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி தேதி கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்னிவீர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அக்னிவீர் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தா நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. இன் எனி ஸ்ட்ரீம், ஸோ ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ், எனி ஸ்ட்ரீம் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. வித்து 60% மார்க் கேட்டிருக்காங்க 12th அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்யூரிங் 50% பார்த்தா இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸில் நீங்கள் மதிப்பெண் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு நல்ல பொசிஷன் சொல்லலாம். ஸோ அக்னிவீர் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க பாருங்கள் 10th பாஸ்க்கு. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இந்த இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 8th 10th பாஸ் பண்ண தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 12th பாஸ் பண்ண டிகிரி முடிச்சவங்க நீங்கள் எல்லாருமே இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு பதவிக்கு ஏற்ற மாதிரி ஹைட் கேட்டிருக்காங்க. அதாவது அக்னிவீர் ஜிடிக்கு மட்டும் நீங்கள் 166 சென்டிமீட்டர் ஹைட் கேட்டிருக்காங்க. அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஸ்டோர் கீப்பருக்கு 162 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
77 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் உங்களுக்கான செஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி வெயிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் எவ்வளோ இருக்கணும், எந்த ஏஜுக்கு இருக்கணும், எதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் வந்து பண்ணிக்கோங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் யார் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மென்னாக இருக்கீங்கன்னா, நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஹைட் 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செஸ்ட் வந்து 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம், வெயிட் வந்து 5 கிலோ கம்மியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து வழங்குறாங்க. யார் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மதிப்பெண் யாருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண் வழங்குறாங்க. அதேமாரி சன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்மேன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா சன் ஆஃப் வார் வீடியோ இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு 20% மதிப்பெண் போனஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் மென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு இதுலையுமே 20-15 மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா 20% 20 மார்க் கொடுக்குறாங்க. அதேமாரி நீங்கள் ஸ்டேட் லெவலில் இருக்கீங்கன்னா 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிக்கிங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேலோ இந்தியா கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸோ நீங்கள் ஸ்கூல் லெவலில் 5 மதிப்பெண் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கும் போனஸ் மதிப்பெண் கொடுக்குறாங்க பாருங்கள். என்சிசி ஏக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் 5 மதிப்பெண் வழங்குறாங்க. என்சிசி பிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் 10 மதிப்பெண் வழங்குறாங்க. என்சிசி சிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு 20 மதிப்பெண் வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10th முடிச்சுட்டு 2 இயர்க்கான ஐடிஐ முடிச்சு 20 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அது வந்து எந்தெந்த பதவிக்கு மார்க் வந்து கொடுக்குறான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. எந்த பதவிக்கு போனஸ் மார்க்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரன்னிங்கை கொடுத்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அக்னிபத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். ஏன்னா வந்து பார்த்தா இதை முழுக்க மாற்றிட்டாங்க. 4 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். இயர்லி உங்களுக்கு 30 நாட்கள் லீவ் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ சிக் லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலைட் பெனிஃபிட் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் சேலரி 30,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் 70% அமௌண்ட்டு 20,000 கை கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 30% 9,000 அவங்க வந்து பிடிச்சி வச்சுட்டு கவர்மெண்ட் ஒரு 9,000 உங்களுக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தா 70% அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 30% அமௌண்ட் அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு 30% அமௌண்ட் உங்களுக்கு வந்து போட்டு 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவா நிதி பேக்கேஜ் மூலமாக உங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்து கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த சேலரி இல்லாமல் நீங்கள் இப்போ 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான சேலரி பேக்கேஜாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, டெத்துக்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஃபெசிலிட்டி இருக்க போது அக்னிவீருக்கான ஸ்கில் சர்டிஃபிகேட் வேறு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தா 2 விதமான ஃபேஸ் இருக்க போது. ஃபேஸ் 1ல் உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ரேலி வந்து இருக்க போகுது. ஓகே, முதல்ல ஃபேஸ் 1ல் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாமில் போயிட்டு எங்கே உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்களோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபேஸ் 2 வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் மாரி வந்து வைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் அப்போ. ஏன்னா ஃபிசிக்கல் அப்போ தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும் போது எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் தான் போவீங்க. ஃபிசிக்கலில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் இருக்கும். அதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் வந்து இருக்க போதுனா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. குரூப் 1 குரூப் 2 பிரித்து ரன்னிங் ரேஸ்க்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு கொடுத்துருக்காங்க.
அதேமாரி எவ்வளோ புஷ்அப் ரேட்டும் எவ்வளோ புல்அப்ஸ் ரேட்டும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தா 9 ஃபீட் டிச் பண்ணும், ஜிக்ஸாக் பேலன்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 வருஷம் இந்த ஜாபில் தாராளமாக ஒர்க் பண்ணிவிட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லீவ் ஆகிடலாம். ஓகே, ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் 13 பிப்ரவரி 2024லேருந்து 22 மார்ச் 2024 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 22 ஏப்ரல் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே சேம் ஒரே மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஜோன் மட்டும் மாறும், இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாயின் இந்தியன் ஆர்மி.NSC இந்த வெப்சைட்டில் போயிட்டு அக்னிபத்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் கொடுத்து அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணாதங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்தியன் ஆர்மி அப்ளை பண்ணுறத பற்றி லாஸ்ட் இயருக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.